ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான பதிவு என்னன்னா, இந்த புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாமே இந்த பதிவை அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இதுதான் ஒரு புதிய வீடு கட்டுறவங்களுடைய ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மூல மந்திரத்துடைய ஒரு நேரம் காலம் இதுதான். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பில் என்ன ஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது புதுசாக வீடு கட்டுறவங்க எந்த மாதத்தில் வீடு கட்டுனா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம், யோகம், லாபம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பதிவு. இதை ஒரு வரைபடத்தின் மூலம் நம்ம காமிச்சோம்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கும் புரியும். ஏற்கனவே வாஸ்து சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆர்வலர்களுக்கு அனைவருக்குமே இது புரியும். பொதுவாக நம்ம பாலக்கால், அதாவது பூமி பூஜை போடுறோம்ல, வாஸ்து பூஜை அப்படின்னு, அந்த வாஸ்து பூஜை அப்படிங்கிறது ஒரு 8 மாதங்கள் தான் அந்த வாஸ்து பூஜை போடுவாங்க. அதை சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த மாதத்தில் போட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த நவ கிரகங்களையும் அடுத்து இந்த பஞ்சபூதங்களையும், அதாவது ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் ஒன்றாக இணைத்து ஒரு அழகான அற்புதமான பதிவு பாருங்கள். இப்போ ஒரு ராசி கட்டத்தை போட்டுக்கிறோம். இதுதான் ஒரு ராசி கட்டம். இதுதான் காலச்சக்கரத்தோடைய ராசி மண்டலத்தில். இது மேச ராசி, இது ரிஷபம், இது மிதுனம், இது கடகம், இது சிம்மம், இது கன்னி, இது துலாம், இது விருச்சகம், இது தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதுதான் 12 ராசி. அப்போ இந்த 12 ராசியில் இந்த வாஸ்து பூஜை உண்டான மாதம் அப்படின்னாவே முதல்ல சித்திரை மாதம். பொதுவாக வாஸ்து பூமி பூஜை போடுறதுக்கு உண்டான மாதமே பார்த்தீங்கன்னா 8 மாதம். அதில் சித்திரை மாதம், அடுத்தது சித்திரை மாதம், வைகாசி மாதம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம், ஆவணி மாதம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம். அதுக்கு அடுத்தது தை மாதம், மாசி மாதம். அப்போ சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் ஆடி மாதமும் ஆவணி மாதமும் ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமும் தை மாதமும் மாசி மாதமும், இந்த 8 மாதங்கள் தான் பூமி பூஜை போடக்கூடிய வாஸ்து பகவான் எழுந்திருக்கக்கூடிய மாதங்கள். ஓகேங்களா? அப்போ இதில் எந்த மாதத்தில் போட்டால் யோகம், அதாவது சொந்தமாக வீடு கட்டி தனக்குன்னு கட்டுறவங்க எந்த மாதத்தில் போடணும், அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வாடகைக்கு விடுறாங்கல்ல அவங்க எப்போ போடலாம், இதுதான் ஒரு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. இதில் இந்த காலச்சக்கரத்தில் சரராசி எது, ஸ்திரராசி எது, உபயராசி எதுன்னு தெரியணும். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஜாதகம் படித்தவங்களுக்கு, வாஸ்துல இருக்கவங்களுக்கு தெரியும். சரம் அப்படின்னா 1வது ராசியும் 4வது ராசியும் 7வது ராசியும் 10வது ராசியும் தான் சரராசின்னு பேர். அப்போ சரராசினா மேஷம், கடகம், துலாம், அதுக்கு அடுத்தது மகரம். இதுதான் சரராசின்னு பேர். ஸ்திர ராசி அப்படின்னா ரிஷபம், ஸ்திரம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இது ஸ்திரம். உபயராசினா அந்த 4 மூலையில் இருக்கக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், அதாவது உபயம். இது எல்லாமே உபயராசின்னு பேர். இதில் சரம்னா என்ன, ஸ்திரம்னா என்ன, உபயம்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு தடவை தெரிஞ்சுக்கங்க. சரம்
அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது, அதாவது ஒரு நிலை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதை நம்ம வீட்டுக்கு எப்படி புகுத்தி பார்க்கலாம்? ஒருத்தர் வாடகைக்கு வருவாங்க, ஒரு வருஷம் இருப்பாங்க, மறுக்க போயிடுவாங்க, மறுக்க ஒருத்தர் வருவாங்க, ஒரு 2 வருஷம் இருப்பாங்க, வீடு கட்டிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே சரம், ஓடிக்கிட்டே இருக்கிறது. வாடகைக்கு வருவாங்க, போகிறது. அப்போ இந்த வாடகைக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு டாபிக் எடுத்துக்குவோம். இப்போ பொதுவாக எல்லாருமே வீடு கட்டுறது ஃபஸ்ட்டு எல்லா ஆசை, ஆளுக்கு ஒரு கனவு. வாழ்க்கையில் நம்ம ஒரு வீட்டை கட்டி நம்மளுக்குன்னு ஒரு காரை நிறுத்தி, ஒரு பைக்கை நிறுத்தி, நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும். நாளைக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வர்றப்ப, நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப கண்டிப்பாக ஒரு வீடு இருக்கணும். அதே மாதிரி நம்ம பையனை கல்யாணம் பண்ணுறோம், வரக்கூடிய மருமக வர்றப்ப சம்மந்தி வீடு கேட்குறப்ப நம்மளுக்கு வீடு இல்லைன்னு யாரும் கேட்கக்கூடாது, நிலையான வீடு வேணும்னு பார்ப்பாங்க. அப்போ யார் சொந்தமாக அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக நிலையாக வீடு கட்டணும் அப்படின்னோம்னா, சரம் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கிறதுன்னு பேர். ஸ்திரம்னா அப்படியே நிலையாக இருக்கிறது. ஸ்திரம்னா என்ன? நிலை, ஒரே இடத்துல ஸ்திரமாக நிற்கிறான் வர்ற ஆள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே அசையாமல் நிற்கிறது, ஸ்திரமாக நிற்கிறது, ஒரே இடத்துல நிற்கிறது. உபயம்னா அதில் பாதி இதில் பாதி. அப்போ முதல்ல நிலையாக ஒரே இடத்துல வீட்டை கட்டி உட்காரணும் அப்படின்னா, ஸ்திரராசியோட மாதம் என்ன மாதமோ அந்த மாதத்தில் நீங்கள் வீட்டை கட்டி பாருங்க, அந்த வீட்டில் நிலையாக நம்ம உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். அப்போ ஸ்திரராசி எது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்திரம் அப்படிங்கிறது வைகாசி மாதம். அப்போ வைகாசி மாதம் அதே மாதிரி பாருங்க, ஸ்திரம் சிம்மராசி. அப்போ இது என்ன வருது? ஆவணி மாதம். அப்புறம் இங்கே ஒரு ஸ்திரம் இருக்குது விருச்சிகத்தில். இது என்ன மாதம்? கார்த்திகை மாதம். அப்படியே பாருங்க, இங்கே ஒரு ஸ்திரம் இருக்குது மாசி மாதம். அப்போ வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த 4 மாதம் வாஸ்து பகவான் எந்திரிக்கிறதே 8 மாதம் தான். அந்த 8 மாதத்தில் இந்த 4 மாதம் முதல் தரத்தில் சூப்பர் மாதம். அதில் வாஸ்து விடக்கூடிய நேரங்கள், காலகட்டங்கள், அந்த நாளைக்கு அஷ்டமி நவமி வராமல், யமகண்டங்கள் வராமல் சில நல்ல நேரங்களையெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த 4 மாதத்தில் ஒருத்தர் பெரிய அளவுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு பெரிய பங்களாக்களை கட்டணும் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த ஸ்திரராசியான வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாசத்தில் ஒரு நிலையான ஒரு வீட்டை கட்டினா அந்த வீட்டில் ஒரு நிலையாக உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துரும். இதே உபயராசிக்குள்ள எந்த சூழ்நிலையிலையும் உபயராசி உண்டான மாதங்களில் நம்ம வீடு கட்ட போறதில்லை. சரராசி மாசத்துல வீடு கட்டுவாங்க. அப்ப சரராசியில வீடு கட்டுறது எப்ப யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, சித்திரை மாசம், ஆடி மாசம், ஐப்பசி மாசம், அதே மாதிரி தை மாசம். இந்த 4 மாசமும் வாஸ்து பூமிக்கு போடுறதுக்கு உண்டான உகந்த மாசம்தான். ஆனா இதுல நம்ம எப்பயுமே சித்திரை ஆடிய மேக்சிமம் எடுத்துக்க மாட்டோம். ஐப்பசி மாசமும் தை மாசத்தையும் சில பேர் எடுத்துக்குவாங்க. அப்ப வாழ்க்கையில இந்த ஐப்பசி மாசமும் தை மாசமும் வீடு கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஐப்பசி மாசத்துல சூரியன் நேசமாகிறாரு, அதனால அந்த நாட்களை எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு சிலருடைய கருத்து. தை மாசம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தீ விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை, அதையும் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணணும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஐப்பசி மாசமும் தை மாசத்துல வாழ்க்கையில வீடே இல்லாம அன்னைக்கு தான் முதல்ல அவன் தோணி ஒரு வீடு கட்டலான்னு ஒரு ஆசைப்படுறவங்க இந்த ஐப்பசி மாசத்தையும் தை மாசத்தையும் மேக்சிமம் எடுத்து பண்ணுவாங்க. பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா வீடு நம்ம கட்டலாம் அப்படிங்கிறது பல விதத்துல ஒரு யோசனை ஐடியா பண்றவங்க இந்த 4 மாசத்தை நீங்க கெட்டியா எடுத்துக்கலாம். அதாவது இந்த 6 மாசங்களே எடுத்துக்கலாம். அதாவது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி, இந்த மாசத்துல நீங்க அற்புதமான முறையில சூப்பரா பெரிய பெரிய பங்களாக்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு சின்ன பட்ஜெட்ல வீடு கட்டுறோம் அப்படிங்கிறவங்களும் இந்த மாசத்தை எடுத்துக்கலாம். சின்ன பட்ஜெட்ல கட்டலான்னு ஒரு ஆசை வரவங்களுக்கு திடீர்னு இந்த ஐப்பசி மாசம் தை மாசம் மேட்ச் ஆகுமானா, கண்டிப்பா ஐப்பசி மாசமும் தை மாசமும் மேட்ச் ஆகும். ஆனா சரராசிலேயே சித்திரை ஆடி மாசம் வரக்கூடிய முகூர்த்தங்களை தயவு செய்து வாஸ்து பூஜை போடுறத தவிர்த்துக்குங்க. சரத்திலேயே ஐப்பசியும் தையும் ஓரளவுக்கு
ஒரு 60%. ஆனால் 100% பர்ஃபெக்டாக உண்டான மாதம் அப்படின்னா ஸ்திர ராசியான வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த மாதங்கள் ஸ்திர ராசி, நிலையான ராசி. இந்த ராசி மாதங்களில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலை அம்சமும் அதே மாதிரி ஒரு நிர்வாக திறமையும் அந்த வீட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு வேலை நடக்கும். வரக்கூடிய வேலையாட்கள் நீங்கள் சொல்கிறத கேட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு வேலைகள் செய்யும் பொழுது அந்த வீட்டில் ஒரு ஆளுமையோடு நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி அந்த வீடு கட்டி முடித்து அந்த வீட்டில் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வேலையும் அதே மாதிரி வேலையில் ஒரு உயர்வும் இதெல்லாமே கிடைக்கும். அப்படின்னம்னா இந்த வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதம் நம்பர் 1 மாதம். இந்த ஐப்பசியும் தை மாதம் இந்த 2 மாத காலகட்டங்களில் வாடகைக்கு வீடு கட்டி விடலான்னு இருக்கிறவங்களும் விடுங்க. ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் தாராளமாக கட்டலாம். இந்த மாதத்தில் கட்டும் பொழுது, ஐப்பசி மாதத்தில் கட்டும் பொழுது பெண்ணுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தை மாதத்தில் வீடு கட்டுறவங்களுடைய இடத்துல ஆணுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். இவ்வளோதான் மேட்ரு. இதை பார்த்து நீங்கள் அழகாக வீட்டை கட்டி ஒரு நல்ல சுபிட்சமான ஒரு அமைப்பு வரணும் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி நிச்சயம் குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் சந்திப்போம்.